ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்கள் அனைவரும் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற ஸ்கூலில் சத்துணவு கூடன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைங்க போவாங்கள்ல ப்ளே ஸ்கூல், அங்கே அதில் கொடுக்குற அந்த சத்துணவு மாவில் ஒரு சுவையான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு சத்துணவு உருண்டை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தி. நம்மளுக்கு பால்வாடி ஸ்கூல் ஸ்கூலில் கொடுக்குற அந்த மாவு ரொம்ப பிடிக்கும். அதை இன்னும் டேஸ்டியாக எப்படி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா கொடுத்த அந்த சத்து மாவு பாக்கெட்டை ஒவ்வொருமா கட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வானலில் எம்டி வானலில் லைட்டாக பானை சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த ஸ்மெல் லைட்டாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இல்லைனா சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் லைட்டாக தெரியும். நான் ஆயில் நெய் எதுவுமே ஆட் பண்ணல, எம்டி பேனில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சத்து மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஓகேவா, துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். சுகர் ஆட் பண்ண வேணாம், அது நல்லா இருக்காது. நாட்டு சக்கரை நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் சும்மா டேஸ்டியாக இருக்கணும், சும்மா மாவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக குட்டீஸ் கொடுக்குறதுனால வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து சாப்பிடும்போது மாவாக சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, உள்ளாங்க க்ரன்ச்சியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான அளவு நெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினேன். இப்போ நம்ம எடுத்தோம்ல வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் அப்படியே போட முடியாது, ஏன்னா குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்கும்போது இதே நிறைய ஆயிரும். அதனால் அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு, நான் காட்டியிருக்கேன்ல பரப்பரன்னு, சும்மா ஒரு ஓட்டு தான் ஓட்டி எடுக்கணும். ஒரு அரை தான் அரைச்சி போட்டு எடுக்கணும், அதுவே போதுமானது. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் திரும்பி பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் சொன்னேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் கிடையாது. இது எதுக்கு, அந்த தேங்காய் துருவல் போடுறதுக்காக ஓகேவா. அதை பச்சையாக போட்டோன்னா அதுவும் சொன்னேன்ல ஒரு மாதிரி அதில் உள்ள ஈரப்பதம் அப்படியே இருக்கும். நம்ம அதை லைட்டாக நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டால் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா பச்சையாக அப்படியே எடுத்து சாப்பிட்ட ஃபீல் இருக்காது ஓகேவா. ஸோ அதனால் தேங்காய் துருவலை நெய் ஊற்றி நெய்யில் லைட்டாக பரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய்யில் நல்லா எப்படி சொல்கிறது, அந்த நான் ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது லைட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகுதா, எல்லோயிஷாக, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் போதும். இதுவும் வறுத்து போடுறது உங்களோட ஆப்ஷன் தான். இதை மாதிரி நீங்கள் வறுத்து செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும், ராவாக இருக்கிற ஃபீல் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணுறது தேங்காய் துருவலை. இதே இது நீங்கள் முந்திரி பருப்பு கூட நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அதை மிக்சியில் அடிக்கிறதுனால அந்த நெய் வலுவலுன்னு இருக்கும், ரொம்ப குலகுலன்னு ஆயிரும், அந்த பவுட்ரு கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதனால தான் அதை நெய்யில் ஃப்ரை பண்ணல. இப்போ இந்த ஃப்ரை பண்ண அந்த தேங்காய் துருவலை அந்த சத்து மாவில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், நாட்டு சர்க்கரையை பாகுபாடு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை அப்படியே போட்டால் அது கரையிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை பாகு மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சூடு பண்ணல அந்த பேனல், அதே பேனலில் தான் லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி லைட்டாக ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும், அவ்வளோதான். பாகு மாதிரிலாம் பத வேண்டாம், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு நாட்டு சர்க்கரையை பேனை ஆஃப் பண்ணிடுங்க. பேனில் நாட்டு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இதை மாதிரி கிண்டி விட்டுட்டு உடனே பேனை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும், நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டு உங்களுக்கு கசப்பாக வந்துடும். பார்க்கே தெரியும், அதுக்குள்ள பாருங்கள் ஒரு செகண்டில் கரைஞ்சிச்சு. நாட்டு சக்கரை ஆல்ரெடி பவுட்ரு தானே, குட்டி குட்டி பபிள்ஸாக வந்தது, உடனே கரைஞ்சிச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்குல்ல, இதில் போட்டுடலாம். இப்போ இதில் ஆல்ரெடி அந்த பேனில் லைட்டாக நெய் இருக்கும், அதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். இந்த தண்ணி இதில் போட்டுட்டு நம்ம தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சத்து மாவையும் இதே தண்ணியில் போட்டுட்டு ஊற்றிட்டு கிண்டி கிளறுங்க. அதே நேரத்தில் நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவருக்காக. ஏன்னா எனக்கு நெய் பிடிக்கும், ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் ஊற்றி பிணையணும் ஓகேவா. சும்மா பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, ஹாட் வாட்டர் ஊற்றி பண்ணிங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி இதுமாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் டயர்டாக வருவாங்க, இந்த பால்ஸில் 2 உருண்டை சாப்பிட்டு அவங்க ஸ்டடீஸ்க்கு பசிக்காது. அந்த டைமில் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட, குட்டீஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, அது ரொம்ப ரொம்ப டேஸ்டி. உங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டீஸுக்கு யாருக்காச்சும் சத்து மாவு பாக்கெட் கொடுக்குறாங்க, அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பாப்பாவுக்கு அபயாதினிக்கு 1 இயர் ஆகுது. அவங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு வச்சு நான் செஞ்ச டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி